கொலம்பியாவின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பலியானவர்கள் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொலம்பியா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள சல்கார் நகரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதனால் அங்கு திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து மலையில் இருந்து மண் மற்றும் பாறைகள் சரிந்து அதன் அடிவாரத்தில் கட்டப்பட்டிருந்த வீடுகளின் மீது விழுந்தது. இதில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் உயிருடன் மண்ணில் புதைந்தனர். தகவலறிந்த மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர்களில் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தும் வருகிறது. காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பலரை காணாததால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. நான் என் வீடு ஆடுவது போல் உணர்ந்தேன். நானும் என் குடும்பமும் வெளியே வந்து பார்த்தபோது மண் குவியலாக கிடந்தது. நல்ல வேளையாக எங்கள் வீடு சேதமடையவில்லை. கொலம்பிய அதிபர் ஜியான் மானுவல் நிலச்சரிவு ஏற்பட்ட சால்கார் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் இன்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அதிபர் ஆறுதல் கூறினார். உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.